Good evening. In class 12 CBSE physics la ray optics la last part of the topic optical instruments la first edavane microscope, simple microscope, next வந்து compound microscope. first இந்த ரெண்டுத்தையும் பார்த்தலாம். மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சின்ன ஆப்ஜெக்ட்ஸை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை சம் கொஸ்டின் பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டார்லாம் இருக்குது. ஸ்டாரோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்டாரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தருது? ரொம்ப குட்டியாக தருது. ஏன் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷுவல் ஆங்கிள். சரியா? தூரமாக இருக்கிறதோட அது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷுவல் ஆங்கிள். இப்போ நான் ஜஸ்ட் இந்த பெண்ணியை கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் தூரமாக வச்சு பார்க்கும்போது குட்டியாக தெரியும். அப்படியே நான் கிட்ட எடுத்துகிட்டு வர கொஞ்சம் பெருசாகிட்டே வரும். அது ஏன் அந்த ரீசன் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷுவல் ஆங்கிள். இப்போ கண் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே லென்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தூரமாக இருக்கும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இமேஜ் இவ்வளோண்டே வரும். இப்போ இதே ஆப்ஜெக்டை நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் நல்லா பெருசாக இருக்குமா? ஸோ இந்த ஆங்கிள் பெருசாக இருக்கிறதால ஸோ கிட்ட எடுத்துகிட்டு வர ஆங்கிள் பெருசாகும். ஸோ அந்த இமேஜ் வந்து பெருசாக தெரியும். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் பேர் தான் விஷுவல் ஆங்கிள். த ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த ஆப்ஜெக்ட் டு த ஐ. இந்த ஆங்கிள் அதிகமாக இருந்தால் ஆப்ஜெக்ட் பெருசாக தெரியும். அவ்வளோ பெரிய ஸ்டாரு ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப குட்டி, விஷுவல் ஆங்கிள். அதனால தான் அது குட்டியாக தருது. சரியா? ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது நம்ம கண்ணுக்கு. என்ன ப்ராப்ளம்னா லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன். ஸோ என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை தூரமாக வைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். கிட்ட எடுத்துட்டு வர நல்லா அந்த ஆங்கிள் பெருசாகாத பெருசாகவே தெரிஞ்சுட்டே வரும். இந்த லெட்டர்ஸ் எனக்கு அழகாக தெரியுது. இப்போ அதுக்கும் நான் ரொம்ப கிட்ட எடுத்துன்னு வந்துட்டேன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன். சரியா? லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன், அது டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 25 சென்டிமீட்டர். சரியா? லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் வந்து 25 சென்டிமீட்டர். மினிமம் அந்த டிஸ்டன்ஸில் தான் வச்சு பார்க்கணும். சரியா? அதுவும் கிட்ட எடுத்துன்னு வந்துட்டோன்னா கண் வந்து பிளர் ஆகிடும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ்டு பொசிஷன், ஸ்டெயின்டு பொசிஷன் தெரியும். சரியா? இப்போ நான் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறேன் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸாகவே பார்க்கலாம். ஸோ கண்ணுக்கு வந்து எந்த ஸ்டெயினும் ஆகாது. சரியா? ஸோ அப்போ வந்து அதோட ஃபோக்கல் லென்த் வந்து ஸோ இப்போ நான் தூரம் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறேன் அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸு அப்படியே தான் இருக்கும், கிளியராக இருக்கும் அப்படியே. இப்போ நான் அதை கிட்ட இருக்கிறத பார்க்கணும்னா சீலியரி மசில்ஸ் டைட் பண்ணும்போது அந்த லென்ஸ் வந்து பல்ஜ் ஆகும். சரியா? இது மாதிரி பல்ஜ் ஆகும். ஸோ அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாக இருக்கும், பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? தூரம் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது கண் வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த டெரிவேஷன்லேயே யூஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ ரிலாக்ஸ்டு பொசிஷனில் ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கும். இப்போ அதுவே கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறேன் அப்படின்னா கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ தூரமாக இருக்கும்போது இன்ஃபைனட்டில் இருக்கும்போது நார்மலாக ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வர கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே வரும். சரியா? ஸோ அந்த 25 வரைக்கும் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். அது கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட கண்ணு தெரியாது. சரியா? ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி ஆகிட்டே வரும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது அப்படியே டாட் பெருசாகணும்னா பெரிய சர்க்கிளாக வரும் இதுக்கு, ஆனால் இது குட்டி சர்க்கிளாக தான் வரும். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் கம்மியாக தான் இருக்கும், இதோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக தான் இருக்கும். ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா பவர் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ கண்ணு தெரியாதவங்களாம் அதான் சொல்லுவாங்க, பவர் அதிகமாகிடுச்சு உனக்கு, லென்ஸ் போய் மாற்றுன்ட்டு. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணணும்னா இந்த விஷுவல் ஆப்ஜெக்டை பெருசு பண்ணணும், இந்த விஷுவல் ஆங்கிளை பெருசு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட் ஹெச், இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆப்ஜெக்ட் ஆங்கிள் பீட்டா நாட்னு எடுத்துக்கிறேன். ஸோ எது வரைக்கும் இருந்தால் மட்டும் தான் ஆப்ஜெக்ட் தெரியும். லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் அட்லீஸ்ட் டி வரைக்கும் இருந்தால் தான் கண்ணு தெரியும். பின்னாடி நீ எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்ணு தெரியாது. சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆப்ஜெக்டை இன்னும் கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ எப்படி கிட்ட எடுத்துகிட்டு வரலான்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருவாங்க. கான்வெக்ஸ் லென்ஸு. சரியா?
ஸோ நான் கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுட்டு இந்த கண் இதே இடத்துல வைக்கும் போது கான்வெக்ஸ் லென்ஸு சரியா, இது கான்வெக்ஸ் லென்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டா அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை தூரம் இருந்ததை நான் கிட்ட கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக கிட்ட கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஸோ பேரலாக வந்துச்சுன்னா இந்த சைடு ஃபோக்கஸாக போகும். நெக்ஸ்ட்டு இது சென்டராக இப்படி போகுமா? அப்போ நம்ம அந்த லென்ஸ் வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து குட்டி ஃபோக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். லென்ஸோட டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு F 2Fன்னு இருக்கும். ஸோ அதோட இமேஜ் ஃபார்மேஷன்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபைனட்டில் இருக்கும்போது ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் வரும்போது பிட்வீன் F and 2F இருக்கும். கரெக்டாக 2Fல வைக்கும் போது 2Fலேயே சேம் சைஸில் இருக்கும். இங்கே வரும்போது பிஹைண்ட் த 2Fன்னு வந்திருக்கும். Fல வைக்கும் போது இன்ஃபைனட்டில் இருக்கும். அப்போ இந்த கேஸ்லலாம் ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கும் போது விர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். இந்த கண்டிஷனில் வைக்கும் போது தான் மேக்னிஃபைடாக யூஸ் ஆகும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போனா அட்வான்டேஜ் கிடைக்கும்னா ஆப்ஜெக்டை நம்ம ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், இது விர்ச்சுவல் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணோமா அந்த இமேஜ் என்ன ஆகும், பெருசாக இந்த சைடு தெரியும். ஸோ அதுக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது. அந்த ஆங்கிள் பெருசாக ஆப்ஜெக்ட் பெருசாகிடும். ஸோ இப்படிதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஒர்க் பண்ண போது. அதுலேயே ஒரு 2 கேஸ் போட்டிருப்பாங்க. சரியா, அந்த 2 கேஸ் பார்த்தோன்னா முடிஞ்சிடும். சரியா, இப்போ இதோட டெரிவேஷன் எப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ டெரிவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா மிரர் இது லென்ஸ் தானே, இங்கே போட்டு வரேன் பாருங்க. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது M is equal to H dash by H is equal to V by Uன்னு வரும். சரியா, ஸோ V by Uன்னு வரும். லென்ஸ் ஃபார்ம்லாம் தெரியும். 1 by F is equal to 1 by V மைனஸ்ன்னு வரும். சரியா, லென்ஸில் மைனஸ் 1 by Uன்னு வரும். சரியா, இங்கே 1 by Uன்னு இருக்கா, 1 by U எனக்கு வேணும். அந்த 1 by U வேணுன்றதால இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும். 1 by U is equal to 1 by V minus 1 by F. ஸோ இதை தூக்கி மேக்னிஃபிகேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேக்னிஃபிகேஷனை V into 1 by Uன்னு போடலாம். கரெக்டா? ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் V into 1 by U 1 by V minus 1 by F சப்ஸ்டியூட் பண்ணனா M is equal to இந்த V உள்ள மல்டிபிள் பண்ணினா V by V minus V by F வரும். நெக்ஸ்ட் M is equal to 1 minus V by F. சரியா, ஸோ 1 minus V by F வரப்போதா. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைனல் இமேஜ் எங்கே வரணும், அட்லீஸ்ட் எங்கே வந்தால் தான் கண்டு தெரியும்னா அட்லீஸ்ட்டு V வந்து மைனஸ் டியில் வரணும். சரியா, Vன்றது அட்லீஸ்ட்டு மைனஸ் டி, இந்த டிஸ்டன்ஸை அட்லீஸ்ட் மைனஸ் டியாக இருக்கணும். அதுக்கும் கம்மியாக வந்துருந்தனா நம்மளுக்கு நோ யூஸ். ஸோ அட்லீஸ்ட்டு டிலியாச்சும் வந்துருக்கணும். அதுவும் இந்த சைடு வரதால மைனஸ் டி. ஸோ V வந்து அட்லீஸ்ட் மைனஸ் டிலியாச்சு வந்தாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால V is equal to மைனஸ் டி சப்ஸ்டியூட் பண்ணனா M is equal to 1. ஏற்கனவே ஒரு மைனஸ், Vக்கு பதில் மைனஸ் டி கொடுத்தனா நான் ஆகும் M is equal to 1 plus D by F. இது எந்த கண்டிஷன்னா ஸ்டெயின்டு பொசிஷன். ஏன்னா 25ல தெரியும், 25ல தான் தெரியும். கண்ணு அட்லீஸ்ட் ஸ்டெயின் பண்ணி பார்க்கும் தெரியும். ஆனால் இவ்வளோடு இருந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெருசாக தருது. அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. சரியா, ஸோ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஸ்டெயின்டு அப்படின்னும் போது M is equal to 1 plus D by F. கிளியராக இருந்தோம். நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா அதை சிம்பிளாக முடிக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லென்ஸ் இருக்கட்டும், அந்த லென்ஸு கண்ணு பக்கத்துலேயே தான் வைக்க போகிறோம். இப்போ ஆப்ஜெக்டை நான் கரெக்டாக எங்கே வைக்க போகிறேன்னா ஃபோக்கஸ்லேயே வைக்க போகிறேன். சரியா, ஃபோக்கஸ்லேயே வச்சேன் அப்படின்னா பேரலாக வர ரேஸு இந்த சைடு இருக்கிற ஃபோக்கஸ் வழியாக போகும். அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது, ஆப்டிக்கல் சென்டராக இருக்கும். இது ரெண்டும் பேரலாகவே இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சைடு டாட்டடாக போட்டு ஹைலி என்லார்ஜ்டு இமேஜ். இது வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ இதோட மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இதோட மேக்னிஃபிகேஷனு இது வந்து H, ஆப்ஜெக்ட் ஹைட் H. இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து டீட்டா I, ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த இமேஜ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தனா சிம்பிளாக போட்டுறேன். நெக்ஸ்ட் என்சிஆர்டியில் எப்படி இருக்கும் அதையும் சொல்கிறேன். இது டீட்டா I, இது H F. ஸோ tan டீட்டா I. ஸோ tan டீட்டா I அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா H by F. ப்ரீவியஸாகவே நம்ம ஒரு கேஸ் பார்த்துருக்கோம். வித்தவுட் லென்ஸில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கும், டீட்டா நாட் வந்து H by D. ஸோ இப்போ டீட்டா நாட்னும் போது
தீட்டா நாட் என்னும் போது h by d. சரியா? tan தீட்டா நாட் என்னும் போது h by d. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது m வந்து ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த இமேஜ் டிவைடட் பை ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், m is equal to deta i வந்து h by f divided by h by d. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ண h by f into d by h h கேன்சல் ஆச்சுன்னா m is equal to d by f. சரியா? ஸோ இதுதான் வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா எக்ஸாம்பிள் ரெண்டு கண்டிஷன் தெளிவாக இருந்தாலே போதும். ஸ்டெயின்டு பொசிஷன் அப்படின்னும் போது m is equal to 1 plus d by f வரும். இதில் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மேக்னிஃபிகேஷனு. இது வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன் மேக்னிஃபிகேஷன் m is equal to d by f வரும். சரியா? ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட லாஜிக் இதுதான். ஸோ என்சிஆர்டியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டா ஹையை h by f நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன்னா, ஸோ என்சிஆர்டியில் எப்படி கொடுத்துருப்பாங்க, மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்ன வரும், h dash by h is equal to v by uன்னு வருமா. ஸோ இதில் h dash மட்டும் வேணும்னா வரும் h into v by uன்னு வருமா. ஸோ இந்த கேஸில் h dash இங்கே எங்கேயோ பெருசாக வரப்போகுதுன்னு போட்டிருப்பாங்க. h dash இந்த டிஸ்டன்ஸ் இந்த சைடில் வரதால மைனஸ் வின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ டீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு h dash by v மைனஸ் வின்னு போட்டிருப்பாங்க. சரியா? h dash by மைனஸ் வி டீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு h dash பதில் இதை போட்டுப்பாங்க hv by u இன்டூ அந்த மைனஸ் வி ஏற்கனவே கீழே தான் இருக்காது, அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் போச்சுன்னா என்ன வரும்னா h by மைனஸ் யூன்னு வரும். இப்போ யூவை எங்கே வச்சுருக்கோம் நம்ம, இந்த கேஸில் எஃப்ல வச்சுருக்கோம். u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் போட்டா அப்படின்னும் போது டீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு h by மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் hfன்னு வந்துருக்கும். இதை இவ்வளோ ஸ்டெப்பு போட்டு தான் என்சிஆர்டியில் இப்போ போட்டிருப்பாங்க. டீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு h by f. நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன் இந்த ட்ரையாங்கல் வச்சு h by டீட்டா ஐ அப்படின்னு. ஆனால் இந்த கேஸில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு டீட்டா இஸ் ஈக்குவல் டு h by f என்சிஆர்டியில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மொத்த லாஜிக்கும் இதுதான். அப்படியே ஒரு முறை ரீகேப் பண்ணிடுங்க. ஸோ விஷுவல் ஆங்கிள்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். விஷுவல் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இமேஜ் பெருசாக தெரியும். நம்ம கண்ணு கிட்ட எடுத்துகிட்டு வர ஓகே தான். ஆனால் லீஸ்ட் டிஸ்டிங் விஷனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கன்னா நோ யூஸு. ஸோ அப்போ கொஞ்சமாச்சும் ஆங்கிளை பெருசு பண்ணோன்றதுக்காக தான் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். கான்வெக்ஸ் லென்ஸை பக்கத்துலேயே வைக்கலாம், வச்சுன்னா ஆங்கிள் அதிகமாகும். அதே நேரத்தில் அந்த இமேஜ் கொஞ்சம் பின்னாடி பெருசாக தெரியும். ஸோ இந்த கேஸுக்கு ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின்டு பொசிஷன். ஸோ ஸ்ட்ரெயின்டு பொசிஷனில் சிம்பிளாக மேக்னிஃபிகேஷனும் லென்ஸ் ஃபார்ம்லாம் எடுத்து போட்டிங்கன்னா m is equal to 1 plus d by f. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கும் இந்த ஃபார்முலாவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஃபோக்கஸில் வைப்போம். ஃபோக்கஸில் வைக்கும்போது ஹைலி என்லார்ஜ் இமேஜ் ரிலாக்ஸ் பொசிஷனில் கிடைக்கும். அதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா d by f ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் போடும். ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த இமேஜ் டிவைடட் பை ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த ஆப்ஜெக்ட். இதை போட்டோன்னா இது வந்துடும். சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கான்செப்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. அந்த லாஜிக்கை இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணும். சரியா? ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அங்கே ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் தான் மேக்னிஃபை பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதை ரெக்டிஃபை பண்ண தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 லென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்கே வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறோமா, அது பக்கத்துலேயே இருக்கிறதால இது பேர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்கும், குட்டியாக இருக்கா, அப்பேச்சர் சொல்லுவாங்க. அதோட சைஸ் எவ்வளோ ரேஸை உள்ளே அலோவ் பண்ணுறது, அப்பேச்சரும் கம்மியாக இருக்கும், ஃபோக்கல் லென்த்தும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐபீஸ் வந்து நம்ம கண்ணு பக்கத்தில் இருக்கிறது. இதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? இதோட ஃபோக்கல் லென்த்து பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டயக்ராமை எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணோன்றதை இங்கே பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் போடு, ஒரு லென்ஸ் என்ன லென்ஸ் போடு, கான்வெக்ஸ் லென்ஸு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஓன் போட்டு வச்சுக்கோ. ஆப்ஜெக்டிவ் லென்ஸு f0. சரியா? f0 இப்போ ஆப்ஜெக்டை எங்கே தான் வைக்கணும் அப்படின்னா, நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், இந்த சைடே விர்ச்சுவல் இமேஜ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்காது. அப்போ இந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம நான் தான் பண்ணிடணும், ஃபோக்கஸை தாண்டி தான் ஆப்ஜெக்டை வச்சாகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சு வச்சு. சரியா? ஸோ இப்போ நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா பேரலாக வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக போகுமா. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா
ஆப்டிக்கல் சென்டர் வழியாவே போகும், ரெண்டும் இப்படி இன்டர்செக்ட் ஆகும். இதோட இது இங்கேயே கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும் உனக்கு. இதை நான் ஹெச்ன்னு எடுத்தேன்னா இது ஹெச் டேஷ்ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இது வந்து ரியல் இன்வெர்டட் இமேஜாக கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இங்க இன்னொரு லென்ஸ் இருக்கா, ஐபீஸ் லென்ஸு. ஸோ இந்த ஐபீஸ் லென்ஸு கொஞ்சம் பெருசாக அழகாக போடுங்க. ஸோ இப்போ இதில் எங்கே வைக்கணுன்றது தான் 2 கேஸாக பிரியும். இப்போ இதுக்கு ஒரு ஃபோக்கல் இருக்குமா, இந்த ஃபோக்கல் இங்கே போட்டால் யூஸ் இருக்குமானா இருக்காது. இங்கே வச்சனா ரியல் இமேஜ் அந்த சைடு போய் தெரியும், அதை நம்மளால பார்க்க முடியாது. அப்போ கண்டிப்பாக இதோட ஃபோக்கல் லென்த் இங்கேயாச்சும் இருந்துருக்கும். இதை தான் ரேக் அண்ட் பீனியன் மெக்கானிசம் வச்சு பிசிக்ஸ்ல அப்படியே டிராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணினா அதை நாபை ரொட்டேட் பண்ணி பார்ப்பேன். பயாலஜிலையும் அந்த நாபை ரொட்டேட் பண்ணி இந்த லென்த் தான் மாற்றணும். சரியா? ஸோ சப்போஸ் அது இங்கே இருந்திருக்கும், அப்போ இமேஜ் ஃபார்மேஷன் தெரியவே தெரியாது. அதை லைட்டாக அப்படியே மூவ் பண்ணணும், கிட்ட எடுத்துன்னு வரணும். கிட்ட எடுத்துன்னு வரும்போது ஃபோக்கல் இங்கே வந்துடும். சரியா? அப்போ இது வந்து FE ஐபீஸ் லென்ஸ்ல. ஸோ அப்போ FE. ஸோ இது எது மாதிரி ஆக்ட் ஆக போகுது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இப்போ பார்த்த பத்தியா அதே மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஏன்னா ஃபோக்கலுக்கும் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இருக்கு விர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் இது. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண, இந்த லைனையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணு, கிராஸ் இப்படி வரும். சரியா? இப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே போகும். இந்த 2 ரேஸுமே இப்படி வரும். சரியா? ஸோ இந்த 2 ரேஸுமே இந்த ரே இதெல்லாமே இங்கே மீட் ஆகும் பார்த்தியா? ஸோ இங்கே தான் பெரிய இமேஜா ஹெச் நேமிங்ஸ் வேணா கொடுத்துக்கோ. ஏபி புக்கில் கொடுத்துருக்காங்களா, ஏபி கொடுத்துருக்காங்க. இது வந்து A டேஷு B டேஷு, இது A டபுள் டேஷு B டபுள் டேஷ்னு வரப்போகுது. இந்த லென்ஸை நம்ம அந்த ரேக் அண்ட் பீனியன்ல இந்த லென்ஸையே அப்படியே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணலாம், பேக்ல மூவ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த லென்ஸையே ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும், பேக்ல மூவ் ஆகும். இப்போ இந்த ரியல் இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இது பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஃபோக்கஸ் இங்க இருக்குமா, அப்போ இந்த சைடு ரியல் இமேஜ் தான் வந்து இருக்கும், நம்மளுக்கு கண்ணு தெரியாது. அந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, இதை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுவாங்க. இந்த செட் அப்படியே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணாங்கன்னா இது இங்க வந்துடும், இந்த ஃபோக்கஸ் இங்க வந்துடும். அப்ப விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் இங்க வந்துடும். சரியா? லென்ஸோட பொசிஷனா மாத்திரம். சரியா? ஸோ இப்ப இதுல என்னென்ன லாஜிக்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ண தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இதோட இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிடலாம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 லென்ஸ். ஒன் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இன்னொன்று வந்து ஐபீஸ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்கும், அதோட ஃபோக்கல் லென்த்து அப்பாச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐபீஸ் லென்ஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் முன்னாடி வைப்போம், அதுவும் ஃபோக்கலை தாண்டி தான் வைக்கணும். அந்த பாயிண்ட் தெளிவாக சொல்றேன். அப்படி வைக்கும் போது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன இமேஜ் தான் இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆக போகுது. சரியா? ஸோ இது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், இது இந்த லென்ஸுக்கோட இமேஜ். இந்த இமேஜ் தான் இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகிட்டு இங்க பெரிய இமேஜா தெரிய போகுது. சரியா? ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் F0. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் F0, இது FE நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை லென்த் ஆஃப் த டியூப்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபோக்கல் லென்த் ரெண்டுத்துக்குமே கம்மியாக தான் இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். இந்த லென்த் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை லென்த்னு எடுத்துப்பாங்க. இப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இது வந்து பீட்டா இல்லை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சரி, பீட்டான்னு கொடுத்துருக்காங்களா புக்கில், பீட்டான்னு எடுத்துக்கோ. இதையும் பீட்டான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு. ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மேக்னிஃபிகேஷனா, இது ஆப்ஜெக்டா, இது ஃபைனல் இமேஜா. ஸோ இது ஹெச்ன்னு எடுத்திருக்கேன், இது ஹெச் டேஷ்ன்னு எடுத்திருக்கேன், இது வந்து இதை மேக்னிஃபை பண்ணது ஹெச் டபுள் டேஷ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனல் மேக்னிஃபிகேஷனா ஃபைனல் இமேஜ் பை ஆப்ஜெக்ட் சைஸ். ஃபைனல் இமேஜ் இதான் ஹெச் டபுள் டேஷ் பை ஹெச் தான் மேக்னிஃபிகேஷன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹெச் டேஷ் பை ஹெச் நானே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறோம்னா, ஹெச் டபுள் டேஷ் பை ஹெச் டேஷ் இன்டூ ஹெச் டேஷ் பை ஹெச். இப்போ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த லென்ஸ் மட்டும் எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஹெச் டேஷ் பை ஹெச்சா, மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த ஐபீஸ் அப்படின்னும் போது
இது இமேஜ் இது ஆப்ஜெக்ட்ல h டபுள் டேஷ் பை h. சரியா? அப்ப இங்க பாரு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது h டபுள் டேஷ் பை h h இதுதான் h டபுள் டேஷ் பை h டேஷ்னு வரும். ஏன்னா இமேஜ் பை ஆப்ஜெக்ட். இதுக்கு h டேஷ் பை h. ஸோ இந்த பார்ட்டை எம்மின்னு சொல்லலாம், இந்த பார்ட்டை நான் சொல்ல போறேன் எம் நாட்னு சொல்ல போறேன். சரியா? ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது எம் நாட் இன்டூ எம்இ எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சரியா? எம் நாட் இன்டூ எம்இ இது எப்படி வந்துச்சுன்னு கிளியராக தெரிஞ்சு வச்சுன்னா ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து இந்த லென்ஸும் பொறுத்து இருக்கும், இந்த லென்ஸும் பொறுத்து இருக்கும். சரியா? இப்போ எம் நாட் எம்இ கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எம் நாட் கண்டுபிடிக்கலாம். எம் நாட் என்னும் போது ஹெச் டேஷ் பை ஹெச் வரணும். கரெக்டா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடு. இந்த ட்ரையாங்கிளில் இதை இந்த ட்ரையாங்கிள் எடுத்தனா இது பீட்டா, இது ஹெச், இந்த டிஸ்டன்ஸ் எஃப் நாட்டா. அதே மாதிரி இது கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தனா இந்த டிஸ்டன்ஸ் எல் நாட்டு, இது ஹெச் டேஷ் பீட்டா தான். சரியா? ஸோ நான் வேணா எல்லோ கலரில் ஷேட் பண்ணி காட்டுறேன் இந்த ரீஜனு. ஸோ இந்த ரீஜனு சரியா? ஸோ இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். அப்போனா வரும் இங்கே வந்து ஹெச் இதை அப்படியே போட்டுன்னு வந்துடுறேன் பாருங்க. இந்த ட்ரையாங்கிளில் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எஃப் நாட்டு. அதே மாதிரி இதுவும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை எல்லா. இப்போ நம்மளுக்கு ஹெச் டேஷ் பை எல் தான் வேணும். அப்போ இங்கே அப்படியே போட்டுக்குங்க ஹெச் டேஷ் பை ஹெச் வந்து எல் பை எஃப் நாட்னு வந்துடும். கரெக்டா? புரிஞ்சா? ஸோ அப்போ எம் நாட்டோட வேல்யூ எல் பை எஃப் நாட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை தான் ரெண்டு கேஸாக பிரிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்ட் பிஃபோர் பொசிஷனில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை நீ டின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வந்துச்சு பார்த்தியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கலாம். டீன் ஃபைனல் இமேஜ் அட்லீஸ்ட் டீலியாச்சும் வந்துருக்கணும். அப்போ இதுனா கேஸாக இருக்கும், ஸ்டெயின்டு பொசிஷனாக இருக்கும். சரியா? ஸோ ஸ்டெயின்டு பொசிஷன் அப்படின்னும் போது இங்கே பண்ணிட்டோமா? இங்கே எல்லாம் ஸ்டெயின்டு பொசிஷன் அப்படின்னும் போது எம்இ அதோட மேக்னிஃபிகேஷனாக வந்துச்சு ஸ்டெயின்டு பொசிஷன். பாருங்க ஸ்டெயின்டு பொசிஷனில் ரிலாக்ஸ்டு பொசிஷன் இது. ஸ்டெயின்டு பொசிஷன் அப்படின்னும் போது 1 + d / fன்னு வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது. அப்போ ஸ்டெயின்டு பொசிஷனில் எம்இன்னும் போது 1 + d / f. f வந்து இங்கே எஃப்இன்னு போட்டுக்கு போகிறேன். அவ்வளோதான் இதோட லாஜிக். சரியா? ஸோ எம்இ கண்டுபிடிச்சிட்டோம். எம்இ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ டோட்டல் எம் நாட்டும் இருக்குது. அப்போ எம் வந்து நீங்கள் கண்டு போட்டு வச்சுக்கணும். இந்த மைக்ரோஸ்கோப் போடுறப்போ இங்கே இருக்கு பிறகு போட்டு வச்சுக்கோ. எம் வந்து எம் நாட் இன்டூ எம்இ. எம் நாட்டோட வேல்யூ எல் பை எஃப் நாட்டு, எல் பை எஃப் நாட்டு. எம்இயோட வேல்யூ 1 + d / fv. சரியா? இதில் மைனஸ் போட்டிருப்பாங்க. ஏன் மைனஸ் போடுறாங்க அப்படின்னா இட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஆப்ஜெக்ட் அப்வர்டில் இருக்கும், இமேஜ் வந்து டவுன்வர்டில் தான் இருக்கும். மைனஸ் போட்டு வச்சுப்பாங்க. சரியா? மைனஸ் போட்டு வைங்க. ஸோ மைனஸ் வந்து இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கிறதால மைனஸ் எல் பை எஃப் நாட்டு 1 + d / fv. இதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கான தெளிவான டெரிவேஷன். சரியா? இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ட் அட் த ஸ்டெயின்டு பொசிஷன். ஸோ ஸ்டெயின்டு பொசிஷன். இப்போ நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு கேஸ் இருக்கு போகுது. ஸோ இதில் இன்னொரு கேஸ் என்னது அப்படின்னா அதே மாதிரி டயக்ராம் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நான் கடகடன் பண்ணிட்டு வரேன். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் போட்டவுடனே எஃப் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் போடு. கண்ணில் பார்க்கும்போதாச்சும் தெரியணும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். நானே இது பெருசு இது சின்னதாக போட்டிருக்கேன் பாரு. நீ அந்த தப்பெல்லாம் போட கரெக்டாக ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணியே போட. ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வைக்கணுமா இங்கே தான் வச்சாகணும். அப்போ ஆப்ஜெக்டை இங்கே தான் வைப்போம். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கணும். இங்கே போட்டிருக்காங்க பாரு. அது இல்லைன்னா மார்க்கு கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி மார்க் ஆரோ ரே டயக்ராம் போட்டாலே டைரக்ஷன் போட்டிருக்கணும். போர்டு எக்ஸாம் வேல்யூஷனில் அதை செக் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ இப்போ இது வந்து பேரலாக வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக வரப்போ அதே மாதிரி தான் போட்டு வரப்போகிறேன். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போடு. இது வந்து ஹெச் டேஷ், இது ஹெச், இது ஹெச் டேஷ். இப்போ போன முறை என்ன பண்ணோம்? இந்த லென்ஸ் பெருசாக போட்டு எஃப் நாட்டு இங்கே போட்டால் கரெக்ட். எஃப்இ வந்து இங்கே போட்டியா? இந்த முறை என்ன பண்ண போகிறேன்? இன்ஃபைனட்ல வரணும்னா கரெக்டாக ஆப்ஜெக்ட் அங்கேயே இருக்கணும், எஃப்இலேயே இருக்கும். சரியா? அப்போ இது கரெக்டாக இந்த பாயிண்ட்டு எஃப்இ. சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டை எஃப்இனா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரேஸு டாட்டர் லைனில் எப்படி போடுவேன்?
இதை இப்படி போடுவேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படி வரும், இதெல்லாம் பேரலா இப்படி போட்டுக்கணும். ஸோ அப்போ வந்து எங்கேயோ போய் இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி லாஜிக் புரிஞ்சா. ஸோ எங்கேயோ போயிட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த மேக்னிஃபிகேஷன் அதே தான். ஸோ எம்னும் போது அதே தான் வரப்போகுது, எம் நாட் இன்டூ எம்இ. ஸோ ரே டயக்ராம்ஸ் கரெக்டாக போடு, ஆரோ போட்டு வை. எம் நாட் எம் வந்து எம் நாட் இன்டூ எம்இ, எம் நாட்டு அங்கே என்ன பண்ணமோ அதே தான் சரியா. ஸோ அப்போனா வரப்போகுது எம் நாட் வந்து எல் பை எஃப் நாட்டா, அதே தான் பண்ணிக்க போகிறேன். எல் பை எஃப் நாட்டு, எம்இ வந்து இந்த கேஸ் என்ன வரப்போகுது டி பை எஃப்இ, டி பை எஃப்இ. ஸோ இந்த கேஸுக்கு ஏன்னா அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பண்ண பார்த்தியா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் இன்ஃபைனட் பொசிஷனில் டி பை எஃப்இன்னு போட்டிருப்போம். இங்கே வரும்போது அதே தான், எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் இன்டூ எம்இயா, எல் பை எஃப் நாட்டு, எல் பை எஃப் நாட்டு, எல் பை எஃப் நாட்டு இன்டூ டி பை எஃப்இ சரியா. ஸோ இந்த ரெண்டு கேஸை ஞாபகம் வச்சுறேன். ஸோ சம்டைம்ஸ் ஜென்ரலாக கேட்டுருவாங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கொடுத்துட்டாங்கன்னா எதனா ஒன்று போட்டாலும் ஓகே, ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க. ஸோ இமேஜ் ஃபார்ம்ட் அட் த இன்ஃபைனிட்டி. ஸோ இது வந்து வி அட் இன்ஃபைனட், இமேஜ் அட் இன்ஃபைனட் ஆர் ரிலாக்ஸ்டு பொசிஷன் இது மாதிரி வேர்டிங்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வர லென்ஸுக்கு அதே தான் டயக்ராமு, செகண்ட் லென்ஸுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக எஃப்இலே வச்சுன்னா அது இன்ஃபைனட்ல போயிருக்கும். இந்த இடத்துல அதே டயக்ராம் போட்டு எஃப்இயை கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன் சரியா. ஸோ அப்போ இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டெயின்டு பொசிஷனு. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ட் அட் த லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன், ஃபைனல் இமேஜ். ஸோ ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்ட் அட் த லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் சரியா. இதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பான மொத்த லாஜிக். நெக்ஸ்ட் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஆர் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பா. ஸோ இந்த டெலிஸ்கோப்பில் அப்படியே மைக்ரோஸ்கோப்பை ரிவர்ஸில் வச்ச மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாமில் கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்துருப்பேன். என்ன பண்ணியிருப்பாங்க, மைக்ரோஸ்கோப்புக்கு இது மாதிரி போட்டுருவாங்க, இந்த டயக்ராமை மாற்றிடுவாங்க. நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் அப்படின்னும் போது சின்ன பொருளை பெருசாக பார்க்கறதுக்கா, அப்போ ஆப்ஜெக்ட் பக்கத்தில் சின்ன லென்ஸாக இருக்கு போகுது சரியா. ஸோ அதுவே டெலிஸ்கோப் பண்ணும் போது தூரத்தில் ஆப்ஜெக்டை தூரத்தில் இருக்கிறத பார்க்குறது. அப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸு பெரிய அப்பேச்சர் பெரிய ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. டெலிஸ்கோப்பு தூரத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு, ஸோ அதனால பெருசாக இருக்கும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஸோ அடுத்தது ஐபிஎஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் போதும். இதை ட்ரா பண்ணும்போது உனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னு சொல்கிற பாரு. ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸு போட்டுப்போ பெருசாக. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் பேரலாகவே போட்டினா, இதுக்கு அந்த ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தினா மட்டும்தான் ஈஸியாக இந்த லென்ஸில் கவர் ஆகும். நீ இதை ரொம்ப கிராஸாக எடுத்தோம் அப்படின்னு நினச்சிக்கோ. பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் போட்டுப்பேன். இந்த ரேவை இப்படி எடுத்தனா இந்த லென்ஸை பெருசாக போடுற மாதிரி ஆகிடும் கரெக்டா. ஸோ அப்போ இந்த ரே போடும் போதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி போட்டுக்கிறேன். அப்போ இந்த ஆங்கிள் கம்மியாகவே இருக்கும் சரியா. ஸோ ஒரு ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக சேமாக போகுதுன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகி வரும் சரியா. கொஞ்சம் பெண்ட் ஆகி இப்படி இமேஜ் ஸ்ட்ரெயிட்டாக இமேஜ் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதில் என்ன கண்டிஷன் எடுப்பாங்கன்னா, ஆப்ஜெக்ட் இன்ஃபைனட்டில் இருக்கா, இமேஜ் வந்து எங்கே வந்து ஃபார்ம் ஆகும்னா ஃபோக்கஸில் F0ல ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே போட்ட அதே கண்டிஷன் தான். இப்போ திரும்பி இங்கே லென்ஸ் வைக்கும் போது இதுலேயும் வேணால் அந்த ரெண்டு கேஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக இங்கே வைக்கும் போது இந்த சைடு இப்படி போயிடும் சரியா. இதுலேயுமே அந்த ரெண்டு கேஸு அப்படியே சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், லாங் டிஸ்டன்ஸில் வரணும், இன்ஃபைனட்டில் வரணும்னா ஃபார்ம் ஆகின இமேஜ் கரெக்டாக எங்கேவே இருக்கும், எஃப்இலேயே இருக்கும் சரியா. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஃப்இல இருக்கிறதால டாட்டர் லைன்ஸ் போட்டாங்க, எங்கேயோ போய் ஃபார்ம் ஆகுது. எனக்கு டிஸ்டிங்க்ட் வேணும்னா எஃப்இ கொஞ்சம் தள்ளி இங்கே வந்துடும் சரியா. இப்போ இங்கே எஃப்இ போட்டோன்னா இமேஜ் வந்து கன்வெர்ஜ் ஆகி வந்துடும் சரியா. ஸோ இப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் பாருங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். இதோட மேக்னிஃபிகேஷன் தான் இருக்குதுலே சிம்பிள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த இமேஜ். ஸோ இங்கே வந்து இமேஜோட ஆங்கிள் வந்து பீட்டான இருக்கா, ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த இமேஜ் டிவைடட் பை ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த ஆப்ஜெக்ட் சரியா. அப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பீட்டாவை இங்கேயும் அப்படியே டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணிடுறான். அப்படியே பண்ணிட்டே வந்தோன்னா இது மாதிரி இருக்கு போது. ஸோ இந்த பீட்டா இங்கேயும் போடலாம் சரியா. இந்த ரேஸை இப்படி போட்டேன்னா இப்படி வரும் சரியா. இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த ஆங்கிள் பீட்டானா இந்த ஆங்கிளும் பீட்டாவாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆல்ஃபாக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுப்பேன். ஆல்ஃபா இது வந்து ஹெச், இது வந்து எஃப் நாட். பீட்டாக்கும் இதே தான் எடுக்க போகிறேன், இது மாதிரி எடுக்க போகிறேன். இது ஹெச், இது பீட்டா, இது வந்து எஃப்பி. சரியா? ஸோ tan ஆல்ஃபான்னும் போது ஹெச் பை எஃப் நாட் வரப்போகுது. tan பீட்டா அப்படின்னும் போது tan பீட்டான்னும் போது ஹெச் பை எஃப்இன்னு இருக்கப்போகுது. ஸ்மாலர் ஆங்கிள் tan சைனு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ எம்ன்னும் போது பீட்டா பை ஆல்ஃபாவா, பீட்டா வந்து இது வந்து ஹெச்இ. ஸோ பீட்டான்னும் போது ஹெச் பை எஃப்இ டிவைடட் பை ஹெச் பை எஃப் நாட். சரியா? ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணி பார்க்கலாம். ஹெச் பை எஃப்இ இன்டூ எஃப் நாட் பை ஹெச். ஸோ ஹெச் கேன்சல் ஆச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த டெலிஸ்கோப் எஃப் நாட் பை எஃப்இ. சரியா? மேக்னிஃபிகேஷன் வந்து எஃப் நாட் பை எஃப்இ. ஸோ இந்த கேஸ் ஒரு கேஸ் தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ளெக்டிங் அப்படின்னும் போது டெலிஸ்கோப்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லென்ஸுக்கு பதில் மிரர் வச்சிருப்பாங்க. இதுல வந்து 2 மிரர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கான்கேவ், இது கான்வெக்ஸ். இதுல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அப்புறமா அட்வான்டேஜஸ் கேட்டிருப்பாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஈஸி டு ஃபேப்ரிகேட், ஈஸியாக செஞ்சலாம், ஈஸியாக அந்த மிரரை அந்த பிளேஸ்ல பொசிஷன் பண்ணிடலாம். அப்புறமா வந்து இதுல குரோமாட்டிக் அப்ரேஷன் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குரோமாட்டிக் அப்ரேஷனா அந்த இமேஜ் பிளர்ரு, கலர் பிளர்ரு அதெல்லாம் வந்து லென்ஸ்ல இருக்கும், இதுல வந்து இருக்காது. அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். பெரிய சைஸ் ஆப்ஜெக்ட், பெரிய சைஸ் தான் கூட கிளியரா பார்க்கலாம். பெரிய டெலிஸ்கோப்பை ஈஸியா செய்ய முடியும்னு சொல்லலாம். இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படின்னு பாரு. parallel ரேஸ் இப்படி வருதா? ஸோ வந்தவனே இது வந்து கான்கேவ்ன்றதால கன்வர்ஜ் ஆகும். கரெக்டா இந்த இடத்துல இப்படி வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ ஆனா இங்க ஒரு கான்வெக்ஸ் நம்ம வச்சதால இது வந்து இப்படி ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஃபைனல் இமேஜ் இங்க தெரிய போகுது. சரியா? ஸோ இதோட லாஜிக்கு இதுதான். இதை பேஸ் பண்ணி என்சிஆர்டி சம்ஸ் இருக்கு, அந்த சம்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A compound microscope consists of objective lens of focal length 2 cm and eyepiece lens of focal length 6.25 cm separated by the distance of 15 cm. So நான் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆப்ஜெக்டிவ் எஃப் நாட் வந்து 2 cm, எஃப்இ வந்து 6.25, separated by the distance length வந்து 15 cm கொடுத்திருக்காங்க. How far from the objective should an object placed to obtain the final image at least distinct vision 25 cm and at infinity. So first அந்த டயகிராம் போட்டுப்போம். டயகிராம் போட்டினா உனக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஆப்ஜெக்ட் எஃப் நாட் போட்டுக்கோ. எஃப் நாட் இது எஃப் நாட் தாண்டி தான் இருக்க போகுது. ஸோ பேரலா வரும்போது இப்படி ஃபோக்கஸ் வழியா கொஞ்சம் பெரிய இமேஜா கிடைக்கும். இங்க அப்ப இது வந்து எஃப் நாட் லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் வரணும்னா எஃப்இ இங்கே வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து போயிட்டு வரணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் எடுத்துப்போம். எஃப் நாட் எஃப்இயா ரிவர்ஸ்ல இருந்து போகலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப்இ எடுத்துக்கிறேன். எஃப்இ இங்க இருக்கு. இமேஜ் வந்து இந்த சைட்ல தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 25ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஃப்இ வந்து எவ்வளோனா -6.25, மைனஸ் இல்லை ப்ளஸ் தான், கான்வெக்ஸ்ன்றதால ப்ளஸ் தான் வரப்போகுது. 6.25 இமேஜ் தான் கொடுத்துட்டாங்க. பிஇ வந்து மைனஸ் எவ்வளோ தூரம், -25 சென்டிமீட்டர். ஏன்னா லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் -25. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா யூஇ கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா அது 1/f is equal to 1/b minus 1/u. யூஇ மட்டும் வேணும்னா இது இந்த சைடு எடுத்துன்னு வந்துரு. 1/ue அப்படின்னும் போது 1/be minus 1/fe போலாமா? இது இந்த சைடு வந்துச்சுன்னா இது இந்த சைடு வந்துருமா? ஸோ அப்போ 1/ue is equal to 1/be வேல்யூ -25 minus 1/, ஃபோக்கல் வந்து 6.25. ரெண்டுமே மைனஸ் தான் இருக்கு. 1/ue நம்ம போது இது சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டெசிமல் தூக்கணுன்றதுக்காக -1/25 வச்சுக்கிறேன். இது மேலே கீழே 100ஆல மல்டிபிள் பண்ணனா 100/625 வந்துடும்.
25 25 சார் 625 கரெக்டா எல்சிஎம் 625 வச்சுக்கிறேன் 25 into 25 அப்ப minus 25 minus 100 ஸோ இங்க வந்து என்ன வரப்போகுதுன்னா 1/UE வந்து minus 125 divided by 625 சரியா u எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும் UE வேணும்னா 625 divided by 125 5 டேபிள்ஸ்ல பண்ணிடலாமா 5 2s are 10 remain to 5 25 5 2s are 10 remain to 5 5s are இங்க வரும்போது 5 1s are 5 remaining 5 2s are 10 to 125 வரும் 25 5s are so 25 5s are 125 UE வந்து minus 5 ஸோ அப்ப இமேஜ் எங்க வந்திருக்கும் அதான் ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு சரியா 5 இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இந்த டிஸ்டன்ஸ் 5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் f0 பொறுத்த வரைக்கும் u f0 வந்து எவ்வளவு 2 சென்டிமீட்டர் + 2 தான் இப்போ இதுதானே இமேஜ் இது இமேஜ் கரெக்டா எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க சோ இப்போ லென்த் ஆஃப் த டியூப்னா இங்க இருந்து இந்த ரெண்டு லென்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் த டியூப் அது வந்து 15 சொல்லியிருக்காங்க இது வந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 5 சரியா இந்த டிஸ்டன்ஸ் 5 அப்ப இங்க இருந்து தான் இதுதான் வந்து V0 இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்ப இது 5 னா இது எவ்வளவா இருக்கும் 10 இருக்கும் எப்படி கண்டுபிடிச்சோம்னா மொத்தம் 15 minus 5 வந்து V0 வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் focal length of objective 2 V0 வந்து 10 cm இப்போ U0 கண்டுபிடிச்சலாமா 1/f0 is equal to 1/V0 minus 1/U0 அப்ப இதோட வேல்யூஸ்லாம் போட்டு வந்துடலாமா ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் 1/U0 is equal to 1/V0 minus 1/f0 1/U0 is equal to 1/V0 க்கு 10 இந்த சைடுல வரதால பாசிட்டிவ் தான் minus 1/f0 f0 ஓட வேல்யூ 2 ஸோ இதோட எல்சிஎம் வந்து 10 ன்னு எடுத்துக்கலாம் 10 ன்னு எடுத்தனா 1 minus 2 5s are 5 minus 4/10 2 2s are 2 5s are ரெசிப்ரோக்கல் பண்ணினா 5/2 வரும் u0 வந்து 2.5 மைனஸ் அப்படியே இருக்கும் minus 2.5 சென்டிமீட்டர் u0 ஓட வேல்யூ minus 2.5 சென்டிமீட்டர் ஓகேவா வாட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க மேக்னிஃபிகேஷன் இந்த கேஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து லீஸ்ட் எங்க வந்திருக்கு லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷனா என்ன வரும் ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் வந்து -L/f0 1 + D/fe ன்னு இருக்கும் இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் m is equal to -L ஓட வேல்யூ 15 f0 ஓட வேல்யூ 2 1 plus d வந்து 25 சரியா so 25 by fe fe ஓட வேல்யூ 6.25 இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டா ஆன்சர் வரப்போகுது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மேக்னிஃபிகேஷனுக்கு ஆப்ஜெக்டிவ் mனா v by u வா அப்ப v0/u0 1 plus d/fe இதை போட்டாலுமே கரெக்ட் ஆன்சர் வரும் ஸோ v0 u0 தெரியும் போது இதை எடுத்து சால்வ் பண்ணிடுங்க ஈஸியா இருக்கும் அப்ப என்ன வரும் அப்படின்னா இதை பண்ணும் போது v0 வேல்யூ எவ்வளோ 10 10 u0 வந்து 2.5 வந்திருக்கும் சரியா ஸோ 2.5 1 plus d/fe d வந்து 25 fe 6.25 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்து 20 ன்னு வருது சரியா நெக்ஸ்ட் கேஸ் இதுவே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்ஃபைனைட்னு எடுத்துக்க போறேன் இந்த இடத்துல 25 நத்தமா b அந்த b இன்ஃபைனைட்னு எடுத்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் சரியா b வந்து இன்ஃபைனைட்னு எடுத்துட்டு அப்படியே சால்வ் பண்ணினா வரும் சரியா நீங்க ட்ரை பண்ணுங்க